ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியர் புக். இன்றைய தமிழ் வகுப்புல 9th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் 6ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். முந்தைய வகுப்புலயும் நம்ம இதே புணர்ச்சி விதிகள் தான் பார்த்தோம். அது 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருந்தது. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த புணர்ச்சி விதிகளை பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. முந்தைய வகுப்புலயே சொல்லியிருப்பேன், இந்த புணர்ச்சி விதிகள் நம்ம எதற்காக படிக்கணும், நம்மளுடைய சிலபஸ்ல கொடுத்திருக்காங்களான்னா இல்லையே, அப்புறம் எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிலபஸ்ல சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில இருந்து அதிக கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இலக்கண பகுதிகள்ல இருந்து 25 கேள்விகள் எழுத்து சொல்லில இருந்து மட்டுமே கேட்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ அப்படிங்கும் பொழுது இந்த பகுதிகள்ல இருந்து உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த சேர்த்தெழுதுக பகுதியில மிஸ் பண்றதுக்கான சான்சஸும் அதிகம். சோ அதனால கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணா கூட நீங்க ட்விஸ்ட் ஆகாம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லாம சந்திப்பிழையில கூட இந்த புணர்ச்சி விதிகள் பயன்படும். ஓகேங்களா? இந்த வல்லினம் எங்க மிகும் மிகாது அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் சந்திப்பிழையே நம்ம சொல்ல முடியும். அந்த இடங்கள்லயும் நம்மளுக்கு இந்த புணர்ச்சி விதிகளானது பயன்படும். ஓகேங்களா? சோ இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லயே ஒரு ஓரலா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் டெப்தா கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? எகைன் இது ஒரு ரீகால் மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே விஷயம் தான் இருக்கும். சோ இட் வில் பி லைக் ஒரு ரீகால் அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அடுத்து இந்த செகண்ட் பேஜ்ல கொடுத்திருக்கிறது தான் நம்மளுக்கு புதுசா இருக்கும். ஓகேங்களா? சோ நிலைமொழி அப்படின்னா என்ன, வருமொழி அப்படின்னா என்னன்னா, முதல்ல இப்போ கலை கூட்டல் அழகு அப்படின்னு ஒரு சொல் கொடுத்திருக்காங்கன்னா இதுல முதல்ல இருக்கக்கூடிய சொல்லை தான் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். அதே இரண்டாவதாக வரக்கூடிய சொல்லை வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. இரண்டிற்கும் மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி வருமொழி நிலைமொழி ஆகி நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வதுதான் புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்களோ இணையலாம். அவ்வாறு இணையும் போது ஒளிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதும் உண்டு, மாற்றங்கள் இல்லாமலும் சேர்வதும் உண்டு அப்படின்றாங்க. அது என்ன ஒளியில மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கலை அழகு அப்படிங்கும் போது கலை கூட்டல் அழகு கலை அழகு நம்மளுக்கு எந்த ஒரு ஒளியில மாறுபாடும் தெரியல. ஆனா இதுவே மண் கூட்டல் குடம் அப்படிங்கும் பொழுது மட்குடம் மண் கூட்டல் பாண்டம் அப்படிங்கும்போது மட்பாண்டம் அப்படின்னு மாறும். மண் பாண்டம் அப்படிங்கும்போது மட்பாண்டம் அப்படின்னு புணரும். சோ அப்படிங்கும் பொழுது அந்த ஒளியில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல இரண்டு சொற்கள் இணையும் பொழுது புணரும் பொழுது புணர்வதுதான், அதாவது சேர்றதுதான் புணர்ச்சிங்கிறோம். அப்படி சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒளியில் மாற்றம் நிகழும். ஒரு சில நேரங்கள் மாற்றம் இல்லாமலும் இருக்கும். புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும் வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். அதாவது இந்த எழுத்தை கொண்டு ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தை கொண்டு 4 வகையாக இந்த புணர்ச்சியை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப எழுத்து வகையால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலைமொழினா முதல்ல இருக்கக்கூடியதுதான் நிலைமொழி, இரண்டாவதா இருக்கக்கூடியது என்னது, வருமொழி. அப்ப அந்த வருமொழியுடைய இறுதி எழுத்தை பொறுத்துதான் அது உயிரீரா மெய்யீரா அப்படின்னு சொல்றது. ஈறு அப்படின்னா இறுதி எழுத்து. அப்போ இப்ப கலை கூட்டல் அழகு அப்படிங்கும் பொழுது இந்த நிலைமொழி எது, கலை. கலையில கடைசி எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லை அப்படிங்கறத பிரிச்சீங்கன்னா இல் கூட்டல் ஐ அப்படின்னு வரும். சோ இப்ப இந்த ஐ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்தா மெய்யெழுத்தா இல்ல உயிர்மெய் எழுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு உயிர் எழுத்து. ஐங்கிறது என்னது, ஒரு உயிர் எழுத்து. சோ அப்ப இந்த நிலைமொழியுடைய ஈறுனா கடைசி, அந்த கடைசி எழுத்தானது இறுதி எழுத்தானது ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அதனாலதான் இதை உயிரீறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மண் கூட்டல் குடம் அப்படின்றோம். இதுல இந்த நிலைமொழியோடைய ஈரெழுத்த பாருங்க, கடைசி எழுத்து என்னன்னு இருக்கு. என் அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து. அப்போ இது மெய் ஈறு, அதாவது ஈறுனா கடைசி, அப்ப மெய் இறுதியாக இருக்கிறது. அப்ப இது மெய் ஈறு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதுவே
வருமொழியுடைய முதல் எழுத்தை பொறுத்து இரண்டாக பிரிப்பார்கள். இப்போ வாழை கூட்டல் இலை அப்படிங்கும் பொழுது வாழை இலைன்னு வரும். சோ இதுல இந்த வருமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை அப்படிங்கறது தான் வருமொழி. அப்போ இலை அப்படிங்கறதுல முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஈ. ஈங்கிறது என்னது? ஒரு உயிர் எழுத்து. அப்போ முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கிறது. அதனால் இதனை உயிர் முதல் அப்படின்றாங்க. உயிர் முதலாக உள்ளது. இதுவே மரம் அப்படின்னு இருக்கு. வாழை கூட்டல் மரம்னா வாழை மரம். அப்ப மரம் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த மரம்ல முதல் எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மா. மாங்கிறத எப்படி நம்ம எழுதுவோம்? இம்மு கூட்டல் ஆங்கிறது தான் என்னது? மா. கரெக்டா? சோ அப்ப இத இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு எடுத்தோம்னா முதல் எழுத்து என்னவாக இருக்கிறது? ஒரு மெய் எழுத்தாக இருக்கிறது. அப்ப வருமொழியுடைய முதல் எழுத்தானது மெய் எழுத்தாக இருக்கிறது. அதனால இத மெய் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப எழுத்து அடிப்படையில நான்காக இந்த புணர்ச்சியை பிரிக்கிறாங்க. உயிரீறு புணர்ச்சி, மெய்யீறு புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி. மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கலாம். அதாவது ரெண்டையும் சேர்த்து நிலைமொழி வருமொழின்னு பிரிக்காம நிலைமொழியோடைய அந்த இறுதி எழுத்தும் வருமொழியோடைய முதல் எழுத்தும் ஒன்றுவதுதான் சேர்வதுதான் புணர்ச்சி. சோ அத நான்காக பிரிக்கிறார்கள். எப்படின்னா உயிர் முன் உயிர் அப்படின்றாங்க. அது என்ன உயிர் முன் உயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மணி கூட்டல் அடி இது பிரிக்காம பாருங்க. மணி கூட்டல் அடி அப்படின்னு இருக்கா? மணி கூட்டல் அடினா எப்படி புணரும்? மணி அடி அப்படின்னு புணரும். இது எப்படி புணர்ந்தது? எப்படி இங்க யா வந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ மணி கூட்டல் அடி இதுல நிலைமொழியோடைய ஈரெழுத்து என்னது? நீ. அப்போ இந்த நீயை எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ இந்த நிலைமொழியோடைய ஈரெழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. ஈன்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வருமொழியுடைய முதல் எழுத்து என்னது? உயிர் எழுத்தாக இருக்கிறது. அதான் இப்போ இந்த உயிரெழுத்துக்கு நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தான இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி என்னதான் இருக்கு? ஒரு உயிரெழுத்து தான் வருமொழியில் முதலாக அமைந்திருக்கிறது. அதனாலதான் இத உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவே உயிர் முன் மெய் அப்படின்னா என்னன்னா பனி கூட்டல் காற்றுங்கிறோம். இப்ப இந்த நீ எப்படி பிரிப்போம்? இன் கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்ப நிலைமொழியோடைய இறுதி எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. இந்த உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருமொழியில காற்று அப்படின்னு இருக்கு. கா அப்படிங்கறத எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போமா? அப்போ இந்த வருமொழியுடைய முதல் எழுத்து என்னவா இருக்குன்னா ஒரு மெய்யெழுத்தாக இருக்கிறது. அப்போ இதுதான் இந்த உயிர் எழுத்துக்கு முன்னாடி மெய் எழுத்து வருகிறது. அதை உயிர் முன் மெய் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது மெய் முன் உயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியுடைய இறுதி எழுத்தானது ஒரு மெய்யெழுத்தாக இருக்கிறது. ஆள் கூட்டல் இலை அப்படிங்கும் பொழுது இல் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்தாக இருக்கிறது. அப்போ இது மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்துக்கு முன்னாடி வருமொழியில முதல் எழுத்து என்னவா இருக்கிறது? உயிர் எழுத்தாக இருக்கிறது. அப்ப இந்த மெய்யுக்கு முன்னாடி உயிர் இருக்கு. அதான் மெய் முன் உயிர் அப்படின்றாங்க. இதுவே மெய் முன் மெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் கூட்டல் கிளைன்னு பிரிக்கிறோம். எப்படி? மரம் கூட்டல் கிளை. இதுல நிலைமொழியோடைய ஈரெழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்து. ஓகேங்களா? இம்முன்னு இருக்கு. இம்முங்கிறது என்னது? ஒரு மெய்யெழுத்து. கீங்கிறது எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்போ வருமொழியோடைய முதல் எழுத்தும் என்னவாத்தான் இருக்கிறது? மெய்யெழுத்தாகத்தான் இருக்கிறது. சோ அதனாலதான் இத மெய் முன் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன, இதை இப்படியும் பிரிப்பாங்க. ஓகேங்களா? அதை அடுத்து பார்க்கலாம். இது புரிஞ்சது தானே? இது நம்ம அடுத்து பார்க்கலாம். மரம் கூட்டல் கிளை அப்படிங்கிறது மரம் கூட்டல் கிளைன்னு இருக்கா? இது எப்படி மரக்கிளையா மாறும்னா இந்த நிலைமொழியில மகரமெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த மகரமெய்யானது எப்பொழுதும் கெடும். அப்படி கெடும் பொழுது கெடுதல் விகாரத்தின்படி இந்த இம்மானது போயிடும். இப்ப மர கூட்டல் கிளைன்னு இருக்கும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீங்கிறது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசையில வருமொழி இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு வல்லின மெய்யெழுத்தானது மிகும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த கீங்கிறது இக்கு கூட்டல் ஈதான். சோ அப்ப மர கூட்டல் கிளைன்னு வரும் பொழுது வருமொழியுடைய முதல் எழுத்து இக்கு வரிசையில வரக்கூடியது, கா வரிசையில வரக்கூடியது. அப்ப இப்படி வந்துச்சுனாலே இந்த வல்லின எழுத்துல இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசையில வந்துச்சுன்னா கண்டிப்பா இது ரெண்டும் சேரும் பொழுது ஒரு வல்லினமானது மிகும், வல்லினம் மெய்யானது மிகும். அப்போ இந்த இக்கே தான் இங்க வல்லின மெய்யாக மிகும். அப்ப மரக்கிளை அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த ஆள் இலை அப்படிங்கும் பொழுது இல்லும் ஈயும் மெய்யெழுத்து
மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இருந்துச்சுன்னா உயிர்மெய்யா மாறும். சோ அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற இதுபடி ஆளிலை அப்படின்னு இல்லு கூட்டல் ஈ என்னது லீடு மாறிடும், ஆளிலைன்னு மாறிடும். அதே மாதிரிதான் இங்கேயும் பனி கூட்டல் காற்று அப்படிங்கும் பொழுது இக்கு கூட்டல் ஆன்னு வருமா, காற்று அப்படிங்கும் பொழுது இக்கு கூட்டல் ஆ. அப்போ இது வந்து ஒரு வல்லினம் மெய் இருக்கக்கூடியது. வல்லின மெய்யால் தொடங்குச்சு அப்படின்னா அதை சேர்த்து எழுதும் பொழுது ஒரு வல்லினம் மெய் எழுத்தானது மிகும் அந்த இடத்துல. அப்ப பனிக்காற்று அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த இடத்துல என்னன்னா மணி கூட்டல் அடின்னு வரும். மணி அப்படிங்கிறது ஒரு ஈகாரத்துல முடியுது, ஈல முடியுது. இந்த ஆண்ட ஒரு உயிரெழுத்து. இந்த மாதிரி உயிரெழுத்தால முடிந்து உயிரெழுத்தால வறுமொழி தொடங்குது அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யகரமோ அல்லது வகரமோ இவ் வந்து நடுவுல வரும். சோ அதான் உடன்படும் மெய் அப்படிம்பாங்க. அத அடுத்த பகுதியில விரிவா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இ, ஈ, ஐ இந்த 3 எழுத்துக்களும் நிலைமொழியோடைய இறுதி எழுத்தாக அமைந்தது அப்படின்னா இதுக்கு நடுவுல யகர மெய்யானது ஏற்படும். அப்ப யகர மெய் அப்படின்னா ஈ வந்துரும். சோ அப்ப இந்த ஈ போயிட்டு இந்த ஈ வந்துரும். அப்ப மணி கூட்டல் ஈ கூட்டல் ஆங்கும் பொழுது அடி, ஈ கூட்டல் ஆ என்ன ஆயிடும், யான்னு மாறிடும். அப்ப மணி அடி அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இதை அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இரு வகைப்படுத்தலாம். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், எழுத்தை பொறுத்து புணர்ச்சியை வகைப்படுத்தணும். உயிரிரு, மெய்யிரு, உயிர் முதல், மெய் முதல் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன பண்ணோம், நிலைமொழியுடைய இறுதி எழுத்தையும் வருமொழியுடைய முதல் எழுத்தையும் சேர்த்து வச்சு புணர்ச்சியை 4 வகையா பிரிச்சோம். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னு. அடுத்து இப்ப என்னன்னா ஏற்படக்கூடிய மாற்றங்களை பொறுத்து, அதாவது அங்க நடக்கக்கூடிய மாற்றத்தை பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறார்கள். அது இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு வந்து விகார புணர்ச்சி. அப்ப இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா புணர்ச்சியின் பொழுது, அதாவது 2 சொற்கள் சேரும் பொழுது மாற்றங்கள் எதுவும் இன்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. 2 சொற்கள் சேரும் பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அதுதான் இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு வாழை கூட்டல் மரம், வாழை மரம், அவ்வளவுதான். இந்த இடத்துல எந்த ஒரு எழுத்துக்களும் தோன்றவும் இல்லை, மறையவும் இல்லை, திரியவும் இல்லை. ஓகேங்களா? ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறல, திரியல. ஒரு எழுத்து மறைந்தும் போல, அப்ப கெடவும் இல்லை. ஒரு எழுத்து புதிதாக தோன்றவும் இல்லை, அப்ப இது அதுவும் கிடையாது. அப்ப இந்த 3மே இல்லைன்னா இயல்பாக இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கு அப்படின்றோம். அப்ப வாழை மரம். அடுத்தது செடி கூட்டல் கொடி, செடி கொடி. இந்த இதுல நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வரும். மேம் வருமொழியில முதல் எழுத்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த வரிசையில வந்தாலே அந்த இடத்துல ஒரு மல்லின மெய்யெழுத்தானது மிகும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப ஏன் இங்க இக்கு கொடிங்கும் பொழுது இக்கு கூட்டல் ஓங்கிறது தான் கோ அப்படின்னு வரும். அப்ப இக்கு வரிசையில வருது. அப்ப வரும் பொழுது இந்த இடத்துல அந்த இக்கானது வரணும் இல்ல. அப்ப செடி கொடி இக்கு இந்த இடத்துல வரணும் இல்ல. ஏன் வரல அப்படின்னா வரக்கூடாது. ஏன் இந்த இடத்துல வல்லினம் மிகல அப்படின்னா இது ஒரு உண்மை தொகை. செடி கொடி அப்படிங்கிறது செடியும் கொடியும் அப்படிம்போம். சோ அதே மாதிரி இரவு பகல் அப்படிங்கறது இரவும் பகலும், தாய் தந்தைங்கிறது தாயும் தந்தையும் ஒரு உண்மை தொகை. இந்த மாதிரி ஒரு உண்மை தொகை வரும் பொழுது வல்லினமானது மிகாது. ஓகேங்களா? சோ இதுக்காக தான் புணர்ச்சியை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வல்லின மிகு இடங்கள், வல்லின மிகா இடங்கள் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். அதுவும் 8th ஸ்டாண்டர்ட்லயும் கொடுத்திருக்காங்க, இதே 9th ஸ்டாண்டர்ட் புக்லயும் கொடுத்திருக்காங்க. அதை போய் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் வல்லினமானது வரும், எந்தெந்த இடத்துலலாம் வராது அப்படிங்கறது. உண்மை தொகையில வல்லினம் வராது. ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்துல இது என்னதான் வல்லின மெய்யெழுத்தால ஆரம்பிக்கக்கூடிய வல்லினம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருமொழியாக இருந்தாலும் கூட இந்த இடத்தில் ஒரு மெய்யெழுத்து மிகாது. வல்லின மெய்யானது இங்கு மிகாது. பிகாஸ் இது வந்து ஒரு உண்மை தொகை. ஓகேங்களா? அடுத்தது மண்மலை அப்படிங்கும் பொழுது மண்மலை அப்படின்னேதான் புணரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எந்த ஒரு சொற்களும் எந்த ஒரு எழுத்தும் தோன்றவும் இல்லை, திரியவும் இல்லை, கெடவும் இல்லை. இயல்பாக இருப்பது போல அப்படியே சேர்ந்திருக்கிறது. அதனால இதை இயல்பு புணர்ச்சி அப்படிம்போம். புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அதனை விகார புணர்ச்சி அப்படிம்போம். மாற்றம் அடையலைன்னா இயல்பு புணர்ச்சி, மாற்றம் அடைஞ்சிச்சனாலே அது விகார புணர்ச்சி. அப்ப எப்படியெல்லாம் மாற்றம் அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையாக மாற்றங்கள் அடையும். என்னன்னா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லி 3 வகையாக மாற்றங்கள் ஏற்படும். இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு அப்படிங்கிற ஒரு எழுத்தானது தோன்றி இருக்கிறது. அதனால இது தோன்றல் விகாரம்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்னதுதான். வருமொழியுடைய முதல் எழுத்தானது இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த வரிசையில, இந்த வல்லின வரிசையில. ஏன்னா வல்லினம்னா என்னது, கசட தபர அப்படிம்போம். சோ அந்த கசட தபரல
க, ச, த, ப இந்த 4 எழுத்துக்களால தொடங்கப்பட்டிருக்கு. 4 எழுத்தோடைய மெய்யெழுத்துக்களால தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஆனா, ஒரு சில நேரங்கள்ல அப்படி வந்தால் கூட வல்லினம் மிகாது. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க போய் வல்லினம் மிகுமிடம், மிகா இடத்த படிக்கணும். ஓகேங்களா? சோ, இங்க தேர்வு அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாமா? தேங்கிறத இத்து கூட்டல் ஏன்னா, இத்து வரிசையில வறுமொழியானது தொடங்குது. அப்போ இத்து வரிசையில வருதுனாலே, கண்டிப்பா இங்க என்ன ஆகணும்? வல்லினமானது மிகணும். அப்ப நுழைவு கூட்டல் நுழைவு இத்து தேர்வு. அப்ப நுழைவு தேர்வு அப்படின்னு வந்துரும். அப்ப இதுல இந்த இடத்துல இத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றுகிறது. அதனால இது விகார புணர்ச்சி, தோன்றுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கல்லூரி கூட்டல் சாலை அப்படிங்கும் பொழுது சா அப்படிங்கிறத இச்சு கூட்டல் ஆன்னு பிரிப்போமா? இப்ப இச்சு வரிசையானது இக்கு இச்சு இத்து இப்பல வந்தா ஒரு எழுத்து வரணும். அப்ப இச்சு வரிசையில தொடங்குது அப்படின்னா இந்த இடத்துல அதே வல்லினத்துடைய மெய்யெழுத்தானது இந்த இடத்துல தோன்றும். அப்ப கல்லூரி சாலை அப்படின்னு வந்துரும். இச்சானது தோன்றும். அப்ப இதுவும் தோன்றுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பல் கூட்டல் பசை அப்படிங்கிறது பற்பசைன்னு மாறுது. அதாவது இந்த இல்லானது இர்ராக திரிகிறது அப்படின்றாங்க. சோ இதுவும் எப்ப அப்படின்னா இதே மாதிரிதான். வருமொழியோடைய முதல் எழுத்தானது இக்கு, இச்சு, இத்து, இப்புன்னு வந்து இந்த நிலைமொழியோடைய இறுதி எழுத்தானது இல்லாகவோ அல்லது ரகர ரகர நாவாகவோ இருந்தால் இற்றாக மாற்றமடையும். ஓகேங்களா? இல்லாகவோ இன்னாகவோ இருந்துச்சுன்னா என்ன வரும்? இற்றாக மாற்றமடையும். அதுதான் திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா இதுல ஒரு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வருமொழியுடைய முதல் எழுத்து இந்த இத்து, இச்சு, இத்து, இப்பு வரிசையில அமைஞ்சிருக்கணும். அமைந்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்தானது இல்லாகவோ அல்லது 2 சுழி இன்னாகவோ இருந்தால் இற்றாக மாற்றமடையும். ஒருவேளை இந்த மாதிரி இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில இந்த வருமொழியுடைய முதலெழுத்து அமைந்து இந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்தானது இல்லாகவோ பொது லகரமாகவோ அல்லது 3 சுழியின் தகர நகரமாகவோ இருந்தால் இட்டாக மாற்றமடையும். ஓகேங்களா? இதுதான். இத நம்ம முந்தைய வகுப்புலயும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப பல் கூட்டல் பசைங்கிறது இப்பு வரிசையில வருது. அப்ப இப்பு வரிசையில வரும் பொழுது நான் நிலைமொழியோட ஈரெழுத்து செக் பண்ணும். ஈரெழுத்து இல்லுன்னு முடியுது. இல்லுன்னு வந்தா அதை நான் என்னன்னு மாத்திரணும்? இற்றுன்னு மாத்திரணும். அப்ப பற்பசை அப்படின்னு மாறும். இதுக்கு நம்ம முந்தைய வகுப்புல வில் கூட்டல் கொடின்னு பார்த்தோம். இப்ப வில் கூட்டல் கொடிங்கும் பொழுது கோங்கிறது இக்கு கூட்டல் ஓ. அப்ப இக்கு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப வருமொழியுடைய முதல் எழுத்து வல்லின மெய்யெழுத்தாக அமைகிறது. அமைந்து நிலைமொழியுடைய இறுதி எழுத்தானது இல்லாக அமைந்தால் இந்த இல்லானது இர்ராக மாற்றமடையும். அப்ப இது என்னது? விற்கொடி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுவே முள் கூட்டல் செடி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முள் கூட்டல் செடினா வருமொழியுடைய முதல் எழுத்தானது இச்சு வரிசையில வரக்கூடியது. அப்ப இச்சு வரிசையில வந்து நிலைமொழியுடைய ஈரெழுத்து இல்லு பொது லகரமாக இருந்தால் இட்டாக மாற்றமடையும். அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா முச்செடி அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான். இப்ப கல் கூட்டல் கோவில் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கல் இப்படி வரும். கல் கூட்டல் கோவில் அப்படின்னா கோவிலும் போது கோங்கிறது என்னதுல வரும்? இக்கு வரிசையில வரும். இக்கு கூட்டல் ஓ தான் கோ. அப்ப இக்கு வரிசையில வருது. அப்ப வல்லின மெய்யால் தான் வருமொழியானது தொடங்குகிறது. அப்படி தொடங்குனா நிலைமொழியோட ஈரெழுத்த பார்க்கணும். இல்லுன்னு வந்தா நம்ம என்னன்னு மாத்திரணும்? இரு. அப்ப கற்கோவில் அப்படின்னு இப்படிதான் புணருது. ஓகேங்களா? சோ இது தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு எழுத்தானது இன்னொரு எழுத்தாக இல்லானது இர்ராகவும் பொதுலகரமானது இட்டாகவும் மாற்றம் அடைகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுது அப்படின்னா அதை திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஆனது திரிதல் விகாரம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 3வதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெடுதல் விகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன கெடுதல் விகாரம்னா புறம் கூட்டல் 400 அப்படிங்கும் பொழுது இந்த நிலைமொழியோடைய ஈரெழுத்தானது மகர மெய்யெழுத்தாக இருந்தால், மகர அப்படின்னா மா வரிசை, அதுல மெய்யெழுத்து அப்படின்னா இம்மு. அப்ப இம்மாக இருந்தது அப்படின்னா அது மறைந்து விடும். அப்ப மறைந்து புறம் கூட்டல் 400 புறநானூறு அப்படின்னு மாறிடும். சோ அப்ப இங்க ஒரு எழுத்தானது மறைந்து விட்டது. அப்ப மறைந்து விட்டது அப்படின்னா அது கெட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப கெடுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்பதான் புதுசா இருக்கக்கூடிய கான்செப்ட், அதாவது முந்தைய வகுப்புல இல்லாம புதுசா இருக்கக்கூடியது இங்க கொடுத்திருப்போம். உயிரீற்று புணர்ச்சியில உடம்படு மெய் அப்படின்னா என்னன்னு தெரியணும். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன்பு உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத
உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும், அதனைத்தான் உடம்படு மெய் அப்படின்றாங்க. இப்ப இதற்கு எடுத்துக்காட்டா நான் ஒண்ணு சொல்றேன். முந்தைய வகுப்புல பார்த்தோம், அதே எடுத்துக்காட்டை இங்க கொடுக்குறேன். சிலை கூட்டல் அழகு அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? இதை சேர்க்கும் பொழுது என்னன்னு மாறிடும்னா சிலை அழகு அப்படின்னு மாறும். அது எப்படி இந்த இடத்துல யா அப்படிங்கிறது வந்துச்சு? இங்கதான் யாவே இல்லையே, அப்புறம் எப்படி இங்க யா வந்துச்சு அப்படின்னா இந்த உடன்படுமை தான் காரணம். இதுல என்னன்னா உயிரை ஈராக உடைய சொல் அப்படின்ட்டாங்க. இப்ப சிலை அப்படிங்கிறது இந்த நிலைமொழியில ஈரெழுத்து என்னன்னு பாருங்க. லை. லைங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். அப்போ இந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்து ஒரு உயிரெழுத்தாக அமைகிறது. ஓகேங்களா? இது ஒரு உயிரெழுத்தாக அமைகிறது. அதே மாதிரி வருமொழியுடைய முதல் எழுத்தும் என்னவா இருக்கு? ஒரு உயிரெழுத்தா இருக்கு. ஆங்கிறது என்னது? ஒரு உயிரெழுத்து. அப்போ நிலைமொழியுடைய ஈரெழுத்தும் ஒரு உயிரெழுத்தாக இருந்து அதே வருமொழியுடைய ஒரு முதல் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த உடன்படு மெய்யானது தோன்றும். உயிர் உயிராக இருந்தால் சேராது. அப்ப சேருவதற்காக அங்க எடுத்து ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அந்த மெய்யெழுத்து தான் உடன்படு மெய் அப்படிம்போம். அப்படி தோன்றக்கூடிய மெய்யெழுத்து ஒண்ணு ஈயா இருக்கும், இல்லைன்னா இவ்வா இருக்கும். இந்த ரெண்டு தான். ஓகேங்களா? சோ அது அந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்தை பொறுத்து மாறுபடும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. உயிரை ஈராக கொண்டு, அதாவது உயிரெழுத்தை ஈராக கொண்ட ஒரு சொல் சிலை. இதுக்கு முன்னாடி உயிரை முதலாக உடைய, அதாவது ஆங்கிறது உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்தை முதலாக கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு சொல் சேரும் பொழுது அந்த சொல்லானது சேராமல் தனித்து நிற்கும். அதனை சேர்ப்பதற்காக ஒரு மெய் தோன்றும். அந்த மெய் தான் உடன்படு மெய். இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய, அதாவது முதல்ல வரக்கூடிய சொல்லுடைய ஈற்றில் ஈ, ஈ, ஐ இந்த 3 எழுத்துக்களும் வந்தால் யகரமானது உடன்படு மெய்யாக வரும். யகரம் அப்படின்னா யகர மெய்யெழுத்துனா ஈ அப்படிங்கிறது வரும். அப்போ சிலை அப்படிங்கும் பொழுது இந்த நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து என்னது? ஐ. ஐ வந்தா என்ன வரும்ட்டோம்? யகர மெய்யின்ட்டோம். அப்போ சிலை அப்படிங்கிறதுல யகரமை வந்துச்சுன்னா சிலை கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு மாறும். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெய்யெழுத்து இந்த உயிரெழுத்தோட சேர்ந்து ஈ கூட்டல் ஆ என்னவாகும்? யான்னு மாறிடும். ஈ கூட்டல் ஆனா என்னது? யா. இப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியின்படி இந்த ஈ ஆனது ஈ கூட்டல் ஆவானது யான்னு மாறிடும். அப்ப இது என்னன்னு மாறிடுச்சு? சிலை அழகு அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ இவ்வாறுதான் மாறுபடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்தானது ஈயாகவோ ஈயாகவோ ஐயாகவோ இருந்தால் யகரமானது உடம்பெடு மையாக நிற்கும். இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இங்க இன்னும் கொடுத்திருக்காங்க. மணி கூட்டல் அழகுன்றோம். இப்ப இந்த நீ அப்படிங்கறது பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஈனு பிரியும். அப்ப ஈல முடியுது. நிலைமொழியுடைய ஈரெழுத்து ஈல முடியுது. ஒரு உயிரெழுத்து. அதே மாதிரி வருமொழியும் ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்ப உயிர் வந்தாதான் இந்த உடன்படுமை வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் யகரமா வகரமாங்கிறது செக் பண்ணும். இப்ப நிலைமொழியுடைய ஈரெழுத்து ஈயாக அமைந்ததனால் இந்த இடத்துல ஒரு யகர மெய்யானது தோன்றுகிறது. அப்ப மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. அதுக்கடுத்து இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. உடல் அப்படின்னா மெய்யெழுத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மெய்யெழுத்தோடு இந்த உயிரெழுத்து ஒன்றுவது இயல்பு. அப்ப ஈ கூட்டல் ஆவானது யான்னு மாறிடும். அப்ப மணி அழகு அப்படின்னு மாறிடுது. ஓகேங்களா? அதே மாதிரிதான் அடுத்து தீ கூட்டல் எரிங்கிறோம். தீங்கிறத எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஈன்னு பிரிப்போமா? அப்ப இத்து கூட்டல் ஈங்கிறது நிலைமொழி. வருமொழியுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஒரு உயிரெழுத்து. நிலைமொழியுடைய ஈரெழுத்து ஒரு உயிரெழுத்தா இருக்கு. அப்ப உயிர் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்தை கவனிக்கணும். ஈன்னு வந்திருக்கு. அப்ப ஈன்னு வந்தாலே என்னது? யகரம் தான் வரும். அப்ப தீ கூட்டல் ஈ கூட்டல் எரின்னு வரும். அப்ப ஈ கூட்டல் ஏ என்னவாயிடும்? ஏ அப்படின்னு மாறிடும். ஈ கூட்டல் ஏ அப்படின்னு மாறிடும். அப்ப தீயரி அப்படின்னு மாறிடும். அதே மாதிரிதான் ஓடை கூட்டல் ஓரம் போது இந்த ஓடை டை அப்படிங்கும் பொழுது இட்டு கூட்டல் ஐ தான் என்னது? டை. அப்ப ஐ உயிரெழுத்துல முடியுது. அடுத்து வருமொழி உயிரெழுத்துல தொடங்குது. அப்ப உயிர்ல முடியுது, உயிர்ல தொடங்குதுன்னா உடன்படு மெய்யானது தோன்றும். அது எதனை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்தானது ஐயாக இருக்கிறது. ஐ அப்படின்னா யகரமானது தோன்றும். அப்ப ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம். அப்ப ஈ கூட்டல் ஓ யோ அப்படின்னு மாறும். ஈ கூட்டல் ஓ என்னது? யோ. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அப்ப ஓடை ஓரம் அப்படின்னு மாற்றம் அடையும். ஓகேங்களா? இதுவே ஈ, ஈ, ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியுடைய ஈரெழுத்தாக வரும் பொழுது அவற்றின் முன் வரும் 12 உயிர்களும் புணர்கையில் வகர மெய் தோன்றும் அப்படின்றாங்க. அதாவது இந்த இடத்துல ஐ, ஈ, ஈ இல்லாம வேற ஏதாவது ஒரு எழுத்து இங்க
வருமொழியில என்ன உயிரெழுத்துக்கள் வந்தாலும் சரி, 12 உயிரெழுத்துக்கள்ல எந்த உயிரெழுத்து வருமொழியில வந்தாலுமே வகர மெய்யானது தோன்றும் அப்படின்றாங்க. இப்ப பல கூட்டல் உயிர்னு இருக்கா, பல அப்படிங்கறது எப்படி பிரிப்போம்? லாங்கிறது என்னது? இல்லு கூட்டல் ஆதான் வந்து என்னது? லா. அப்போ இந்த இடத்துல நிலைமொழியுடைய ஈரெழுத்தானது ஒரு உயிரெழுத்து, வருமொழியுடைய முதல் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. அப்படின்னா ஒரு உடன்படு மெய்யானது தோன்ற வேண்டும். ஓகேங்களா? சோ அந்த உடன்படு மெய்யானது ஈயா இவ்வா அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது எதுனா இந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்து. ஈரெழுத்து என்னது? ஆ. ஆங்கிறது வந்திருக்கு. ஐ வந்தாதான் ஈ வரும். ஓகேங்களா? வேற எது வந்தாலும் இவ்வு வகர மெய் தான் வரும். வகரமெய் வா உடைய மெய் எழுத்துனா இவ்வு. அப்ப ஈயானது புணரும். அப்ப பல கூட்டல் இவ்வு கூட்டல் உயிர்னு வரும். அப்ப பல இவ்வும் ஊவும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஊ அப்படின்னு மாறிடும். இவ்வு கூட்டல் ஊ என்னது? ஊ. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கும் பொழுது பல உயிர் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரிதான் பா கூட்டல் இனம் அப்படிங்கும் பொழுது பாவை எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அப்போ உயிரெழுத்துல முடியுது, வருமொழி உயிரெழுத்துல தொடங்குது. அப்போ ஒரு உடன்படுமை தோன்ற வேண்டும். அப்போ உடன்படுமை யகரமா வகரமாங்கிறத நிர்ணயிக்கிறது இந்த நிலைமொழியுடைய ஈரெழுத்து. நிலைமொழியுடைய ஈரெழுத்து என்னன்னா ஆ. ஆனா வகரம் தான் வர வேண்டும். அப்ப இவ்வுங்கிறது தோன்ற வேண்டும். அப்ப பா கூட்டல் இவ்வு கூட்டல் இனம். இப்போ உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிறது படி இவ்வு கூட்டல் வி அப்படின்னு மாறிடும். அப்ப பாவினம் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுவே நிலைமொழியுடைய ஈராக ஏகாரம் வந்து வருமொழியின் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்தால் புணர்கையில் யகரமோ வகரமோ வரும் அப்படின்றாங்க. அதாவது ஐ வந்தா ஈன்னு சொல்லிடலாம். அது தவிர வேற எந்த உயிரெழுத்து வந்தாலும் வகரம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கு. என்னன்னா 7 முடியுது, நிலைமொழியோடைய ஈரெழுத்தானது ஏகாரத்துல முடியுதுன்னா ஈயும் வரலாம், இவ்வும் வரலாம். ஓகேங்களா? அது அந்த வார்த்தையை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இப்ப என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்கன்னா சே கூட்டல் அடி அப்படின்றாங்க. சே கூட்டல் அடிங்கும் பொழுது சேவை எப்படி பிரிக்கலாம்? இந்த நிலைமொழியை இச்சு கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம். அப்ப ஏகாரம் வந்து முடியுது. அப்போ இது ஒரு ஏங்கிறது என்னதான்? ஒரு உயிரெழுத்து. அப்ப இங்க ஒரு உயிரெழுத்தால முடியுது. அடிங்கிறது ஒரு உயிரெழுத்து. ஆங்கிறது. சோ அப்ப உயிரெழுத்தால் முடிந்து இங்க உயிரெழுத்தால் தோன்றது வருமொழி. அப்ப இந்த இடத்துல ஒரு உடன்படுமை தோன்ற வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஏகாரம் வருவதனால் ஈயும் உடன்படுமையாக தோன்றலாம். இவ்வு வகரமெய்யும் உடன்படுமையாக தோன்றலாம். அப்ப சேய் கூட்டல் அடின்னு வந்துச்சுன்னா ஈ கூட்டல் ஆன்னு சேர்த்து யா அப்படின்னு மாறும். சே அடின்னு மாறும். அதுவே இவ்வு உடன்படு மெய்யாக வந்துச்சு அப்படின்னா இவ்வு கூட்டல் ஆ வா அப்படின்னு மாறிடும். அப்ப சேவடி அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இதுல ரெண்டுமே சரியானதுதான். ஓகேங்களா? அடுத்தது தே கூட்டல் ஆரம் அப்படிங்கும் பொழுது இத்து கூட்டல் ஏன்னு தானே வருது. அப்போ இது வந்து தேவாரம் இவ்வு அப்படிங்கறதா இதுக்கு சரியா இருக்கும். தே கூட்டல் ஆரம் தேவாரம் அப்படிங்கும் பொழுது நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது இவ்வுதான் சரியா இருக்கு. அப்போ தேவாரம் அப்படிங்கும் பொழுது இவ்வுதான் வந்து வகரமெய்தான் இங்கு உடன்படு மெய்யாக தோன்றும். அப்ப தே கூட்டல் இவ்வு கூட்டல் ஆரம் இவ்வும் ஆவும் சேர்ந்துச்சு அப்படின்னா இவ்வு கூட்டல் ஆ என்னது? வா அப்படின்னு மாறிடும். அப்ப தேவாரம் அப்படின்னு மாறும். அடுத்தது இவனே அவன் அப்படிங்கும் பொழுது இவனே அவன் சொல்லி பாருங்க அப்படி சேர்த்து இவனே அவன் ய அப்படிங்கறத நடுவுல வருது. அப்போ இந்த இடத்துல உடன்படு மெய்யாக ஈயானது தோன்றுகிறது. அதாவது ரெண்டும் தோன்றலாம், இவ்வாகவும் தோன்றலாம், ஈயாகவும் தோன்றலாம், அல்லது இரண்டும் தோன்றலாம். இரண்டும் தோன்றலாம்னா இந்த சே கூட்டல் அடிங்கிறதுல ஈயும் தோன்றும் இவ்வும் தோன்றும், ரெண்டுமே தோன்றும். ஆனா தே கூட்டல் ஆறும் போது தேஆரம் போது வா அப்படிங்கறது அந்த இடத்துல தோன்றுது. ஓகேங்களா? அதே மாதிரி இவனே அவன் அப்படிங்கும் பொழுது இவனே அவன் யா அப்படிங்கறதான் தோன்றுகிறது. அப்ப ஈயானது தோன்றுகிறது. ஓகேங்களா? சோ அப்ப ஈயும் ஆவும் சேர்ந்து யா அப்படின்னு மாறும். அப்ப இவனே அவன் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் உடன்படு மெய். இதன்படித்தான் இந்த சிலை அழகு அப்படிங்கிறது சிலை அழகாகவும் மண் அழகு அப்படிங்கிறது மண் அழகாகவும் தோன்றுகிறது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ அடுத்தது மண்ணழகு இந்த மாதிரி தோன்றாது. உடன்படுமையினால தோன்றாது. அது வேற ஒரு இதனால தோன்றும். மணி அழகுங்கிறதா இந்த மாதிரி உடன்படுமையால தோன்றும். ஓகேங்களா? அடுத்தது குற்றியலுகுர புணர்ச்சி. ஃபர்ஸ்ட் குற்றியலுகுரம் அப்படின்னா என்னன்னா குசுடு துபுரு அப்படின்னு, அதாவது வல்லின மெய்யோடு உகரம் சேர்ந்து வருவதுதான் குற்றியல் உகரம் அப்படிம்போம். உகரம்னா ஒண்ணு கிடையாது. ஊல முடிஞ்சிச்சுன்னா அது உகரம்னு சொல்லுவோம். அதுவே வல்லின மெய்யெழுத்துக்களோட அந்த ஊ சேர்றது. இப்ப வல்லினம்னா என்னது? க, ச, ட,
ப ப ர அப்படின்னு சொல்றோமா. சோ அப்ப இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதுதான் வல்லின மெய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வல்லின மெய்யோடு உகரமானது சேர்ந்துச்சு. இக்கு கூட்டல் ஊ என்னது கு, இச்சு கூட்டல் ஊ என்னது சு, இட்டு கூட்டல் ஊ என்னது டு, அடுத்தது இத்து கூட்டல் ஊ து, இப்பு கூட்டல் ஊ பு, இரு கூட்டல் ஊ ரு, அவ்வளவுதான். சோ இதுதான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உகரமானது வல்லின மெய்யெழுத்துக்களோடு உகரம் சேர்ந்தால் அதனை குற்றியல் உகரம் அப்படிம்பாங்க. ஏன்னா இது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்த அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதனால குறுகி ஒலிப்பதனால இதை குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அப்படித்தான் இந்த குசுடு துபுரு வருது. இந்த மாதிரி எழுத்துக்களோட ஒரு நிலைமொழி முடியுது அப்படின்னா அப்ப எப்படி அந்த ரெண்டு எழுத்துக்கள் ரெண்டு வார்த்தைகளானது புணரும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் வட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்றாங்க. வட்டு நிலைமொழியோடைய இறுதி எழுத்து என்னது? ஒரு குற்றியல் உகர எழுத்தாக டூ வருது. அப்ப ஒரு குற்றியல் உகர எழுத்தாக வருகிறது. அப்ப இந்த டூவை எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊனு பிரிக்கலாமா டூங்கிறத? அப்ப வா இட்டு அடுத்தது இந்த டூவை மட்டும் இட்டு கூட்டல் ஊனு பிரிக்கிறாங்க. இந்த பிளஸ் ஆடினான் அப்படின்னு இப்ப வருது. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உகரம் கெடும். அதாவது இந்த உகரமானது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்வரின் அதாவது இப்ப வட்டு கூடல் ஆடினான்மா இந்த இடத்துல வருமொழியோடைய முதல் எழுத்து என்னவா வருது? ஒரு உயிரெழுத்தாக வருகிறது. ஆங்கிறது என்னது? உயிரெழுத்து. சோ இந்த மாதிரி உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உகரமானது இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடி விடுமாம். அதுதான் உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். உட்குரல் அப்படின்னா இந்த உகரம். இந்த உகரமானது இந்த மெய்யை விட்டு விட்டு இது ஓடி போயிடும். அப்ப ஊங்கிறது ஓடிடும். அப்போ இந்த வட்டு கூட்டல் ஆடினான்ங்கிறதுல இந்த ஊ போயிடுச்சு அப்படின்னா வா இட்டு இட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்த வருமொழியில ஒரு உயிரெழுத்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மாதிரி உயிரெழுத்து வந்து நிலைமொழியுடைய ஈரெழுத்து ஒரு உகரமாக இருந்துச்சு அப்படின்னா உயிர்வரின் உட்குரல் ஆனது மெய்யை விட்டு ஓடிவிடும். அதான் உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். அப்போ இந்த இட்டு கூட்டல் ஊ மெய்யெழுத்தோடு சேர்ந்திருக்கு இந்த உகரம். இந்த உட்குரல் ஆனது என்ன பண்ணுதுன்னா இந்த மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும். எப்பொழுது? உயிர் வந்தால். அதாவது வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்துருச்சு அப்படின்னா இந்த ஊ ஆனது இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடிவிடும். அப்ப வா இட்டு இட்டு கூட்டல் ஆடினான்னு வரும். சோ இப்போ இட்டு கூட்டல் ஆங்கிறது என்னவா புணரும்? அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இந்த உடல் அப்படின்னா மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்து மேல இந்த உயிரெழுத்தானது வந்து ஒன்றும். அப்ப இட்டு கூட்டல் ஆ டா அப்படின்னு மாறிடும். அப்ப வட்டாடினான் அப்படின்னு மாறிடும். புரிஞ்சுதுங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் அதாவது நிலைமொழியாக வரக்கூடிய இந்த குற்றியல் எழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்தால் நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த உகரமானது கெடும். கெட்டுவிட்டு வருமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும். அதாவது இந்த உகரமானது கெட்டுவிட்டு அங்க ஒரு மெய் எழுத்தானது நின்றுட்டு இருக்கு பாருங்க. இந்த மெய்யெழுத்தோடு இந்த வருமொழியுடைய அந்த உயிரெழுத்தானது இணையும். இணைந்து ஒரு எழுத்தாக மாறும். அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது படி. அடுத்தது இதே மாதிரி குற்றியல் உகரத்தை போலவே சில முற்றியல் உகரங்களும் இவ்விரு விதிகளும் பொருந்தும் அப்படின்றாங்க. அதாவது அது என்ன குற்றியல் உகரம் அப்படின்னா இந்த வார்த்தை இந்த எழுத்துக்களை தான் குற்றியல் உகரம். அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் லோட உகரம் சேருவதை குற்றியல் உகரம்னோ. அப்ப வல்லின மெய்யெழுத்துக்கள் இல்லாம இடையின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல அதோடைய உகரம் சேர்ந்து வருவதனைத்தான் முற்றியல் உகரம் அப்படிங்கிறோம். சோ அப்ப அந்த இதுல அதாவது குசுடு துபுரு இல்லாம மத்த ஊவால வரக்கூடிய எல்லாமே வந்துட்டு இதாகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வு கூட்டல் ஊ என்னது? ஊனு மாறுமா? சோ அப்ப இது இந்த இவ்வானது என்ன ஆகுது? ஊவோட இதாகுது. ஓகேங்களா. சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ வல்லினம்னா என்னது? கசட தபரன் வந்துச்சுல்ல. இதுவே மெல்லினம் இடையினம் இது வந்து வல்லினம். இது வந்து என்னது? மெல்லினம். இது வந்து இடையினம்னு சொல்லுவோம். அப்ப வல்லின மெய்யெழுத்துக்களோடு உகரம் சேர்ந்தால் அது குற்றியல் உகரம். அது இல்லாம இந்த மெல்லின எழுத்துக்களோட மெய்யெழுத்துக்களோட ஒரு உகரம் சேர்ந்தாலோ அல்லது இடையின எழுத்துக்களோட உகரம் சேர்ந்தாலோ இடையின எழுத்துக்கள்னா எரள வளலன்னு இருக்கா இதோடைய மெய்யெழுத்துக்கள் தான் என்னது? ஈயே இரு இல்லு இவ்வு இல்லு எள்ளுன்னு வருமா? இதோட ஒரு உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை முற்றியல் உகரம்னு சொல்லுவோம். ஈ கூட்டல் ஊ என்னது? யூ. இரு கூட்டல் ஊ ரு. இல்லு கூட்டல் ஊ லு. இவ்வு கூட்டல் ஊ ஊ. இல்லு கூட்டல் ஊ லு.
இல்லு கூட்டல் லு இப்படி மாறுதுல்ல. சோ இதுதான் வந்து முற்றியலுகரம்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ அதுதான். சோ இந்த மாதிரி குற்றியலுகரத்துக்கு மட்டும் இந்த இது கிடையாது. முற்றியலுகரம் வந்தாலும் அந்த 2 விதிகளானது பொருந்தும். இப்போ உறவு கூட்டல் அழகுங்கிறோம். இப்போ ஒரு உகரத்துல முடியுது. அப்படிங்கிறது நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தானது இவ்வு கூட்டல் உ. அப்ப உகரத்தில் முடிகிறது. உகரத்தில் முடிகிறது. அப்ப இது ஒரு முற்றியல் உகரம். அப்ப முற்றியல் உகரம் பொழுது இதுக்கு அடுத்து வரக்கூடிய வருமொழியுடைய முதல் எழுத்தானது ஒரு உயிரெழுத்தாக அமைகிறது. அப்ப உயிர்வரின் உட்குரல் என்ன பண்ணும்? மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும். அப்ப உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப இங்க ஒரு உயிர் எழுத்தானது வருகிறது. அதனால் இந்த உட்குரலானது, இந்த உகரமானது இது இணைந்திருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்தை விட்டு விட்டு ஓடிவிடும். அப்ப போயிடும். போயிடுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? உர இவ்வு கூட்டல் அழகு அப்படின்னு வருமா? சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது இந்த மெய்யெழுத்து மேல இந்த உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு. அப்ப இவ்வும் ஆவும் சேர்ந்துச்சுன்னா இவ்வு கூட்டலா என்னது? வான்னு வந்துரும். அப்ப உறவழகு அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? சோ இப்படித்தான் இது புணர்ந்திருக்கிறது. புரிஞ்சுச்சா? அதாவது முதல்ல இந்த ஓடிடும். அதுக்கப்புறம் இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த மெய்யெழுத்தும் வருமொழியில் இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து ஒரு உயிர்மெய் எழுத்தாக நடுவுல வாவாக மாறிவிடும். புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் எப்பவுமே இந்த உகரம் வரும் பொழுது உகரம் அப்படின்னா கு சு டு து பு ரு அதே மாதிரி நூன் இது எல்லாமே நூ நு மு நு யு ரு லு உ லு லு இது எல்லாமே வரும் பொழுது அதாவது வரிசையில வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் ஓகேங்களா 18 எழுத்துக்கள் அந்த வரிசையில வரக்கூடிய 18 எழுத்துக்களுக்குமே இந்த விதியானது பொருந்தும். ஓகேங்களா? அடுத்தது இங்க இயல்பு புணர்ச்சினா என்ன? விகாரம்னா என்ன? உடன்படுமைனா என்ன? குற்றியலுகர புணர்ச்சிக்கு இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. இப்போ பொன் கூட்டல் வலை அப்படிங்கறத சேர்த்து எழுதுனீங்கன்னா பொன் வலைனே தான் இருக்கும். இந்த இடத்துல எந்த ஒரு எழுத்தும் தோன்றாது, திரியாது, கெடாது. அப்ப இயல்பாக இருப்பது போலவே இருக்கும். அதுதான் பொன் வலை. ஓகேங்களா? அடுத்தது விகாரம் அப்படிங்கும் பொழுது கூட்டல் கூடைங்கும் பொழுது அப்படிங்கிறது என்னது? இக்கு கூட்டல் அப்போ இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த வல்லின மெய்களால் வருமொழியானது தோன்றினாலே அந்த இடத்துல ஒரு வல்லினமானது மிகும் அப்படின்னுட்டோம். அப்ப இக்கு கூட்டல் ஊங்கும் பொழுதுதான் கூன்னு வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு மெய்யெழுத்தானது ஒரு வல்லின மெய்யெழுத்தானது தோன்றும். அப்ப இங்க என்ன வல்லின மெய்யெழுத்தா தோன்றுதோ அதேதான் இங்க தோன்றும். அப்ப பூக்கூடை அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இதுவே கல் கூட்டல் சிலை அப்படிங்கும் பொழுது கல் கூட்டல் சிலைங்கும் பொழுது இந்த சீங்கிறது இச்சு கூட்டல் ஈன்னு வரும். அப்ப இச்சு கூட்டல் ஈங்கும் பொழுது இச்சு வரிசையில தான் வருது. ஆனா வந்தாலும் நிலைமொழியுடைய ஈரெழுத்தானது இல்லுல முடியறதுனால இந்த இல்லானது என்னவா மாற்றமடையும்? இர்ராக மாற்றமடையும். அப்ப இது கற்சிலை அப்படின்னு மாற்றமடையும். ஓகேங்களா? புதிய எழுத்து தோன்றாது. புதிய மெய்யெழுத்தானது இந்த இடத்துல தோன்றாது. அதற்கு பதிலாக முன்னாடி இருக்கக்கூடியது இல்லாக இருப்பதனால் இர்ராக மாறுகிறது. ஓகேங்களா? அடுத்தது கபிலர் கூட்டல் பரணர் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இர்ரானது என்ன பண்ணுது அப்படின்னா மறைந்து கெடுதல் விகாரத்தின்படி மறைந்து கபிலபரணர் அப்படின்னு மாற்றம் அடைகிறது. ஓகேங்களா? அடுத்தது உடம்படுமை அப்படிங்கும் பொழுது மணி கூட்டல் அடி மணி அடி இப்ப நம்ம பார்த்தோம் அதேதான். ஓகேங்களா? மணி அடி அப்படிங்கும் பொழுது இந்த நீங்கிறது இன்னு கூட்டல் அப்ப இது ஒரு உயிரெழுத்துல முடியுது. இந்த அடிங்கிறதும் ஒரு உயிரெழுத்து. ஆங்கிறது என்னதான்? ஒரு உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்துல வந்துச்சு அப்படின்னா நடுவுல ஒரு யகரமோ வகரமோ வரணும். ஆனா இங்க நிலைமொழியானது ஈல முடியறதுனால இங்க யகரமே தோன்றும். அப்ப ஈன்னு வரும். அப்ப மணி கூட்டல் கூட்டல் அடின்னு மாறும். அப்ப கூட்டல் ஆங்கிறது யாவாக மாறும். அப்ப மணி அடின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? குரு கூட்டல் அருள் அப்படின்றாங்க. குரு கூட்டல் அருள் அப்படின்னா குரு கூட்டல் அருள். இப்போ வருமொழியுடைய முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருக்கிறது. இந்த ரூங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஊன்னு பிடிக்கலாமா? அப்ப இதுவும் அப்படித்தான் வருது. அப்படிங்கும் பொழுது இதுவும் உயிரெழுத்தாக வருகிறதுனா நடுவுல யகரமோ வகரமோ தோன்ற வேண்டும். ஆனா ஐ இந்த 3 எழுத்தாக வந்தால் மட்டும்தான் ஈங்கிறது வரும். இல்லைன்னா இவ்வுங்கிறது தான் வகரமை தான் தோன்றும். அப்போ குரு கூட்டல் இவ்வு கூட்டல் அருள் அப்படின்னு மாறும். அப்போ அதுக்கு அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இந்த மெய்யெழுத்து மேல இந்த உயிரெழுத்து வந்து மோதும். அப்படிங்கும் பொழுது இவ்வு கூட்டல் ஆங்கிறது வாவாக மாறும். அப்ப குருவருள் அப்படின்னு மாறிடுது. ஓகேங்களா? சோ இதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் தே கூட்டல் இலைங்கும் போது தேங்கிறத எப்படி பிரிப்போம்? இல்லை. சோ இதுல தேங்கிறது இத்து கூட்டல் அப்படின்றோம். அப்போ
தேயிலை அப்படின்னு தான் நம்மளுக்கு வருது. அப்ப ஈங்கிறது இந்த ஏகாரம் வந்துச்சுன்னா மட்டும் இவும் வரும், இவும் வரும். சோ யகர மெய்யெழுத்தும் வரும், வகர மெய்யெழுத்தும் வரும். ஆனா நம்ம அதை சொல்லி பார்க்கணும். தேயிலை அப்படின்னு தான் வருது. தே கூட்டல் இலை, தேயிலை, 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 தான் வருது. அப்போ இந்த இடத்துல யகர மெய்யானது தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப தே கூட்டல் ஈ கூட்டல் இலை அப்படின்னு வரும். அப்ப ஈ கூட்டல் என்னது ஈன்னு மாறிடும். அப்ப தேயிலை அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து தேவாரம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அடுத்தது எனது உயிர் குற்றியலுகரத்துல கொடுத்திருக்காங்க. எனது உயிர். சோ இதுல வந்து என்னன்னா எனது கூட்டல் உயிர். தூங்கிறது என்னது ஒரு குற்றியலுகரம். ஏன்னா குசுடு துபுரு தூள முடியுது. அப்ப ஒரு குற்றிய லுகரம். அப்ப குற்றிய லுகரம்னு வந்தாலே உகரம் கெட்டு இத்து கூட்டல் ஊ தான் வந்து தூ. அப்ப இந்த உகரம் கெட்டு இந்த இத்தும் இந்த வறுமொழியில இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் சேர்ந்து தூவாக மாறும். அப்ப எனது உயிர்னு மாறிடும். அதே மாதிரி நாடு கூட்டல் யாது அப்படிங்கும் பொழுது இந்த டூங்கிறது ஒரு குற்றியலுகரம். இட்டு கூட்டல் ஊங்கிறது. அப்ப இந்த உகரம் கெட்டு நாட் அப்படின்னு இருக்கும். கூட்டல் யாது அப்படின்னு இருக்கும். அப்ப நாடி யாது அப்படின்னு மாற்றம் அடையும். அதே மாதிரிதான் நிலவு கூட்டல் ஒளிங்கும் பொழுது இவ்வு கூட்டல் ஊடு வரும். உகரம் கெட்டு இவ்வு கூட்டல் ஓ அப்படின்னு மாறிடும். நில ஒளி அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இது இட்டானது அதாவது இந்த டூங்கிறது உகரமானது கெட்டு இகரமாக மாறும். அதாவது இது இன்னொரு விதியும் இருக்கிறது. உகரமானது கெட்டு இகரமாக மாறும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நாடு கூட்டல் யாது அப்படிங்கும் பொழுது டூங்கிறது உகரமானது கெட்டு ஈயாக மாறும். அப்ப நாடியாது அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? சோ அதுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குற்றியலுகரத்துல 6 வகையா கொடுத்திருப்பாங்க. குற்றியலுகரமே 6 வகைப்படும். அது எப்படி அப்படிங்கறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் குசுடு துப்புரு. அதாவது வல்லின மெய்கள்னா என்னது? இத்து, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இம்மு, சாரி இம்முலாம் இல்ல. இப்பு, இரு, கசட, தபர. ஓகேங்களா? இப்ப கு, சு, டு, இக்கு கூட்டல் ஊ, கு, இச்சு கூட்டல் ஊ, சு, இட்டு கூட்டல் ஊ, டு, இத்து கூட்டல் ஊ, டு, இப்பு கூட்டல் ஊ, கு, இற்று கூட்டல் ஊ, ட்ரூ. ஓகேங்களா? சோ அப்ப வல்லினமாக மிகுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த வல்லின மெய்களோடு இந்த உகரம் ஊவானது சேரும் பொழுதுதான் குசுடு துபுருன்னு வருது. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். அதனாலதான் இதை வந்து குற்றிய லுகரம் அப்படின்றாங்க. சொல்லின் இறுதியில் இருக்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து, அதாவது இந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பொறுத்து இந்த குற்றியலுகரத்தை 6 வகையாக பிரிக்கிறார்கள். இத நாக்கு கூட்டல் வகுப்பு, நாக்கு வகுப்புன்னு இருக்கா? இப்ப நாக்கு அப்படிங்கும் போது கூங்கிறது வந்து ஒரு குற்றியலுகர எழுத்து. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இக்கு இருக்கு. அப்ப இக்குங்கிறது என்னது? ஒரு வல்லினம் தானே. அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா வன் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் வகுப்புன்னு இருக்கா? பூங்கிறது ஒரு குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி இப்பு இருக்கு. இப்புங்கிறது என்னது? ஒரு வல்லின எழுத்து, வல்லின மெய்யெழுத்து. அப்படிங்கும் பொழுது இத வன் தொடர் குற்றியலுகரம். அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதை வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நெஞ்சு, இரும்பு அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இந்த சு அப்படிங்கிறதும் ஒரு குற்றியலுகரம். ஆனா இதுக்கு முன்னாடி இஞ்சு இருக்கு. இஞ்சு அப்படிங்கிறது ஒரு மெல்லின மெய்யெழுத்து. அப்ப மெல்லின மெய்யெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அத மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இம் அப்படிங்கிறது என்னது? ஒரு மெல்லினம். அப்ப மெல்லின மெய்யெழுத்து இருப்பதனால இத மெல்லின குற்றியலுகரம். அதாவது குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி ஒரு மெல்லின மெய்யெழுத்து இருப்பதனால் இது மென்தொடர் குற்றியலுகரம். அதுவே குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி ஒரு வல்லின மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா அது வன்தொடர். இதுவே குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி ஒரு இடையின மெய்யெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. இப்ப மார்பு, அமிழ்துன்னு இருக்கு. மார்பு பூ அப்படிங்கிறது ஒரு குற்றியலுகர எழுத்து. இதுக்கு முன்னாடி இருக்கு. இருங்கிறது என்னது? ஒரு எரள வளல அப்படிமோ. எரள வளல. சோ அப்ப அப்படிங்கிறது வந்து எது கீழே வருது? இடையினத்துக்கு கீழே வருது. அப்ப இடையின எழுத்து இங்க இடையின மெய்யெழுத்து இருப்பதனால இதை வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர் தொடர் குற்றியலுகரம். அது என்ன உயிர் தொடர் குற்றியலுகரம்னா முதுகுன்னு இருக்கா? இப்ப மு து கு
அப்படின்னு இருக்கா, இது குற்றியலுகர எழுத்து. இதுக்கு முன்னாடி தூங்கிறத எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? அப்ப இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து இருக்கிறது, அதனாலதான் இத உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் வரலாறு அப்படிங்கும் பொழுது ரூங்கிறது ஒரு குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா லா. லாங்கிறத எப்படி பிரிப்போம், இல்லு கூட்டல் லான்னு பிரிப்போம். அப்ப இது ஒரு உயிரெழுத்து. அப்ப இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து இருப்பதனால் இதனை உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்றாங்க. அதுவே எஃகு அஃது அப்படிங்கும் பொழுது இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து இருக்கிறதுனால அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மேம், நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கும் இந்த உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. 2 எழுத்துக்கள் இருக்கணும், அதிகமா இருக்கக்கூடாது. 2 எழுத்துக்கள் இருக்கணும். அந்த 2 எழுத்துக்கள்ல இந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். இது இல்லாம வேற எப்படி இருந்தாலும் 2 எழுத்து இல்லாம 3 எழுத்து இருந்து முன்னாடி, அதாவது இப்ப வரலாறு அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல நெடில் எழுத்து தானே மேம் இருக்கு. அப்ப இது நெடில் தொடர் குற்றியலுகரமான கிடையாது. 2 எழுத்து இருந்து முதல் எழுத்து ஒரு நெடில் எழுத்தாகவும் இரண்டாவது எழுத்து ஒரு குற்றியலுகரமாகவும் இருந்தால் மட்டுமே அது நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி நெடில் எழுத்தே இருந்து 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் அங்க இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரம்ல சேர்ந்துரும். புரிஞ்சுதுங்களா? சோ இவ்வளவுதான். அதாவது நெடில் தொடர்னா மற்றும் ஒரு நெடில் எழுத்து பிளஸ் குற்றியலுகர எழுத்து தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அதை நெடில் தொடர் குற்றியலுகரம். இது இல்லாம வேற எப்படி இருந்தாலும் அதை உயிர் தொடர் குற்றியலுகரமாக மாற்றி விடுவார்கள். 2 எழுத்துக்கு மேல இருந்தாலே அது உயிர் தொடர். அது நெடில் எழுத்தாவே இருந்தால் கூட 2 எழுத்துக்களுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெய் மயக்கம். மெய் மயக்கம் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருப்பாங்க. இங்க புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் பொழுது வருமொழியில் க ச த ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும் அப்படிம்போம். இதை வழி மிகுதல் அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழ் கூட்டல் தாய் அப்படின்றோம். சோ இப்ப இது 2 சேரும் பொழுது இந்த வருமொழியுடைய முதல் எழுத்தானது தா. தாங்கிறது என்னது, இத்து கூட்டல் லா. சோ அப்ப இத்து வரிசையில வரக்கூடியது. அப்ப இத்து வரிசையில வந்தாலே இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னுட்டோம், ஒரு வல்லினமானது மிகும். அப்ப இதை சேர்த்து எழுதும் பொழுது தமிழ் தாய் அப்படின்னு எழுதுவோம், இத்தானது நடுவுல வரும். சோ இந்த மாதிரி வல்லினமானது, அதாவது ஒரு மெய்யெழுத்தானது மிகக்கூடியது தான் என்ன சொல்றாங்கன்னா வழி மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே எழுத்து, அதாவது இந்த எழுத்து எதாவது வருமொழியானது எதில் தொடங்குமோ அதே மெய்யெழுத்தால் மெய்யெழுத்தானது நடுவுல வரக்கூடியதுதான், மீண்டும் தோன்றக்கூடியதுதான் வழி மிகுதல் அப்படின்றோம். இது போன்றே சில இடங்களில் வெள்ளினமும் மிகும் அப்படின்றாங்க. சோ இந்த இத்து இத்து இச்சு இத்து இப்பு வந்தா அது அதே எழுத்து அப்படியே வரும்பீங்க. ஆனா இது மட்டும்தான் வருமானா கிடையாது. ஒரு சில மெல்லினமும் மிகும். மெல்லினத்துல இங்கு இச்சு இஞ்சு இந்து இம்மு இந்த எழுத்துக்களும் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. எகர ஈற்று சொற்கள் முன்பு மெல்லினம் மிகும் அப்படின்றாங்க. எகரம் ஈற்று சொற்கள், அதாவது இந்த நிலைமொழியோடைய இறுதி எழுத்தானது எகரமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வருமொழியோடைய முதல் எழுத்தானது மெல்லினமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நடுவுல எதுதான் மிகும் அப்படின்னா மெல்லின மெய் எழுத்துக்கள் தான் மிகும். அப்ப மெய் மயக்கம் அப்படின்னா இம்மு கூட்டல் ஆதனம் மா அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இம்மு தான் மிகும். அப்ப மெய் மயக்கம் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஞா அப்படிங்கறது எப்படி பிரிப்போம், இங்கு கூட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்ப இந்த இங்கு அப்படிங்கறது தான் இந்த இடத்துல மிகும். ஓகேங்களா? செய் நன்றி நாவை எப்படி பிரிப்போம், இன்னு கூட்டல் ஆதான் நா. அப்போ இதே எழுத்து தான் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த எகர ஈற்று, அதாவது நிலைமொழியோடைய இறுதி எழுத்தானது எகரமாக இருந்து எகர ஈற்றாக இருந்து அதற்கு முன்பு வருமொழியானது ஒரு மெல்லின எழுத்துக்களாக தொடங்கினுச்சு அப்படின்னா அதே எழுத்துக்களால அந்த மெல்லின எழுத்தோடைய மெய்யெழுத்தே நடுவுல வரும். இந்த வல்லின மெய்யெழுத்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. மெல்லினமும் இந்த வழிமிகுதல்ல வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ய ர ல முன்னர் மெல்லினமானது மிகும் அப்படின்றாங்க. அது என்ன வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்னன்னா, இப்ப வே அப்படிங்கும் பொழுது ஈங்கிறது என்னது, ஒரு இடையினம். அப்ப இடையின மெய்யெழுத்து தான் இந்த ஈங்கிறது. அதே கூங்கிறது என்னது, இக்கு கூட்டல் ஊ. அப்ப இக்குல ஆரம்பிக்குது. அது இது என்னது, வல்லின மெய்யெழுத்து. அப்ப இது இடையின மெய்யெழுத்து. இந்தாண்டது வருமொழியில முதல் எழுத்து வல்லின மெய்யெழுத்தாக இருக்கிறது. அந்த மாதிரி வெவ்வேறு இனத்தை சேர்ந்ததுதான் வேற்றுநிலை அப்படிம்பாங்க. அப்ப வெவ்வேறு இனத்தை சேர்ந்த மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருகிறது. அதனைத்தான் வேற்றுநிலை மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலுமே அப்பயும் என்ன ஆகும்னா மெல்லினம் தான்
இந்த இடத்துல நடுவுல வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சேர்த்து எழுதும் பொழுது மெல்லின மெய்யெழுத்துக்கள் தான் புணரும். இப்போ வேய் கூட்டல் குழல் அப்படின்னா இங்கு வரும், வேங்குழல். இதையே எளிதா நீங்க சொல்லிடலாம். அது எப்படி மேம் இங்குதான் இந்த இடத்துல வருமா, இஞ்சு வராதா அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்னன்னா இந்த எரள வளல அப்படிங்கறதையே எழுதிக்கோங்க. இதுல இந்த வருமொழியோடைய முதல் எழுத்து பாருங்க, குழல். குழல்ங்கிறத எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா? அப்ப இக்குக்கு நேரா இருக்கக்கூடிய மெல்லினம் தான் இதற்கு நடுவுல வரும். அப்ப இக்குக்கு நேரா என்ன இருக்கு? இங்கு. ஓகேங்களா? இந்த வரிசை. இதுதான் இனமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் வரும். க ஞ ச ச ஞ ட ந த ந ப ம ர ந. இப்படித்தான் இனமிகளாக வரும். அதாவது இந்த வல்லின எழுத்துக்களுடைய மெய்யெழுத்துக்கள் வருமொழியாக அமைந்தது அப்படின்னா இந்த வேற்றுநிலை மெய்மயக்கத்துல அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய இனமென்மை ஆனது தோன்றும். அப்ப இக்குன்னு ஆரம்பிக்குது. அதாவது இது ஈங்கிறது ஒரு இடையின மெய்யெழுத்து. இந்த இடத்துல இக்கு வல்லின மெய்யெழுத்து தோன்றுது. இந்த மாதிரி வெவ்வேறு இனத்தை சேர்ந்த மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அதனை வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வேற்றுநிலை மெய்மயக்கத்துல நடுவுல ஒரு மெல்லினம் தான் மிகும். இப்ப மெல்லினம் தான் மிகும் பொழுது இந்த வருமொழியோடைய முதல் எழுத்தை பார்த்து கொள்ளுங்கள். இக்கு வருது. அப்ப இக்குக்கு இனமான மெல்லினம் மெய் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கு அப்படியே நேரா இருக்கக்கூடியது. அப்போ வேங்குழல் அப்படின்னு வந்துடும். அடுத்தது கூர்கூட்டல் சிறை. இருங்கிறது என்னது? ஒரு இடையின மெய்யெழுத்து. அடுத்தது சீங்கிறது என்னது? ஒரு வல்லின மெய்யெழுத்து. அப்ப இடையின மெய்யெழுத்தும் வல்லின மெய்யெழுத்தும் தொடர்ந்து வருது. அப்ப இது ஒரு வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்ப வேற்றுநிலை மெய்மயக்கம் வந்தாலே இந்த வருமொழியோடைய முதல் எழுத்து பார்க்கணும், இச்சு. அப்ப இச்சுங்கிறதுக்கு இணையான மெல்லின மெய்யெழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சு. அப்ப இஞ்சுன்னு வரணும். ஓகேங்களா? சோ அதான் கூஞ்சிரை அப்படின்னு வந்திருக்கும். கூர்ஞ்சிரை. ஓகேங்களா? அதே மாதிரி பால் கிணறு அப்படிங்கும் பொழுது இக்குக்கு இணையான மெல்லினம் என்னது? இங்கு. அப்ப பால்கிணறு அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புலி என்னும் சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும் அப்படின்றாங்க. புலிங்கிறதோட சேர்க்கும் பொழுது வல்லின மெய்யெழுத்துக்கள் மட்டும் வராம மெல்லின மெய்யெழுத்துக்களும் நடுவுல வரும் அப்படின்றாங்க. இதுக்கு புளிச்சோறு அப்படின்னு புளி கூட்டல் சோறு புளிச்சோறுன்னு தானே மேம் வரும். ஏன் புளிஞ்சோறு வருதுன்னா புளிச்சோறும் வரும், புளிஞ்சோறும் வரும். அதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. வல்லெழுத்துக்களுடைய மெய்யெழுத்துக்களும் வரும். வல்லின மெய்யெழுத்துங்கும் போது இச்சு, ஆனா மெல்லின மெய்யெழுத்துங்கும் பொழுது இஞ்சு. இந்த மாதிரியும் வரும் அப்படின்றாங்க. அது எப்போ அப்படின்னா இந்த புலிங்கிற சுவைப்பெயருக்கு முன்னாடிதான் வல்லின மெய்யெழுத்துக்களும் மிகும், மெல்லின மெய்யெழுத்துக்களும் மிகும். அப்ப புலி கூட்டல் கரி. அப்ப காங்கிறது இக்கு. இக்குடைய இனமெல்லினம் என்னது? இனமென்மை அப்படிங்கிறது வந்து இங்கு. ஏன்னா இக்குக்கு நேரம் என்ன இருக்கு? இங்கு. அப்ப இக்குடைய இனமென்மையானது இங்கு. அப்ப புளிங்கரி அப்படின்னு வரும். ஓகேங்களா? புளிக்கரின்னு வரும், இக்கும் வரும், புளிக்கரின்னு வரும், புளிங்கரின்னு வரும். இந்த புளிங்கிற சுவைக்கு முன்னாடி மட்டும் புளிங்கிற சுவைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மெய்யெழுத்தானது வல்லின மெய்யெழுத்தாகவும் வரும், மெல்லின மெய்யெழுத்தாகவும் வரும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் புளிச்சோறு அப்படிங்கும்போது புளிச்சோறுன்னு வரும், புளிஞ்சோறு. இச்சுக்கு இனமான மென்மை எது? இனமென்மை எது? இச்சுக்கு இஞ்சு. அப்ப புளிஞ்சோறு, புளிஞ்சோறு அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடியது. இந்த மரப்பெயர் வரும்போது உஷாரா இருக்கணும். ஏன்னா மத்த விதிகளையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். அதாவது மா அப்படிங்கிறது ஒரு மரம். அப்ப மா அப்படிங்கிறதுக்கு மா கூட்டல் பழம் அப்படின்றாங்க. இப்போ இந்த மாங்கிறது எப்படி பிரிப்போம்? இம்மு கூட்டல் ஆன்னு பிரிப்போமா? சோ அதான் உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர். அப்ப இந்த மாங்கிறது உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட ஒரு மரத்தினுடைய பெயர். இந்த மாதிரி வரும் பொழுது இதோட வேற ஒரு சொற்கள் புனையும் பொழுது மெல்லினம் தான் இந்த இடத்துல மிகும் அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்? பழம் இப்பு கூட்டலா அப்ப பா அப்ப இப்புதான் இந்த இடத்துல மிகுந்துரும் அப்படின்னு நினைச்சு தப்பா மாப்பழம் அப்படின்னு எழுதிருவீங்க. அதாவது நான் சொல்றது புரியுதுங்களா? மா கூட்டல் பழம் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? இக்கு இக்கு இச்சு இப்பு இப்பு இந்த வரிசையில வந்தாலே இதற்கு இனமான வல்லின மெய்யானது இந்த நடுவுல வரும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம். அப்படிங்கும் பொழுது பாங்கிறது என்னது? வருமொழியில இப்பு கூட்டல் ஆதான் பா. அப்போ இப்பல ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல இப்பேதான் வல்லின மெய் ஆனதுதான் தோன்றும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்? மாப்பழம் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த மாம்பழங்கிறத சொல்லி பழகிருக்கோம். அதனால மாம்பழம் அப்படிங்கிறத எழுதுவோம். ஓகேங்களா? அது எப்படி வந்துச்சுன்னு தெரியணும். இப்ப ஏன் இந்த மாதிரி இப்பு இங்க வரக்கூடாது அப்படின்னா
இந்த மாதிரி மரப்பெயர்கள் உயிரிழத்தை இறுதி எழுத்தாக கொண்டு முடிந்தால் அதனோடு சேரக்கூடிய இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வல்லின மெய்யெழுத்தானது வரக்கூடாது. அதுக்கு பதிலா மெல்லினம் தான் வரணும். மெல்லினம் அப்படின்னா ஞனன நமன அப்படிங்கிறதுதான். அப்ப ஞனன நமன அப்படிங்கும் பொழுது மாம்பழம் இம்மு தான் வரணும். இப்புக்கு இம்மு. இப்புக்கு இனமான மெல்லினம் என்னது? இம்மு. அப்ப இம்மு தான் இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அடுத்தது விலக்காய் அப்படிங்கும் பொழுது வில கூட்டல் காய். விலங்கிறது ஒரு வகையான மரம். அப்ப இந்த இடத்துல ஒரு வில அப்படிங்கும் போது லாவை எப்படி பிரிப்போம்? இல்லு கூட்டல் லா. அப்ப விலா மரத்தை தான் வில அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வில அப்படிங்கும் பொழுது அது ஒரு உயிரெழுத்தை இறுதியாக கொண்டு ஒரு மரமானது வருகிறது. அப்ப உயிரெழுத்தை இறுதியாக கொண்டு வந்தால் நார்மலா நம்ம வல்லினம் மெய்யெழுத்துக்களானது புணரும் பொழுது வராது. அதுக்கு பதிலா என்ன வரணும்? மெல்லினம் வரணும். அப்போ காய் அப்படிங்கும் பொழுது இக்கு கூட்டல் லான் தான் வருது. அப்ப காக்கு இனமான மெல்லினம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கு அதான் விலங்காய் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? புரியுதா? சோ வருமொழியோடைய இந்த பாக்கு இனமான மெல்லினம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மு. இப்பு இம்மு. அடுத்தது இக்கு இங்கு. அப்ப இங்குதான் இங்க வரணும். ஓகேங்களா? புரிஞ்சுதான்? சோ இது எப்போ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மரப்பெயர் வரும் பொழுது ஒரு மரத்துடைய பெயர் வந்து இன்னொரு சொற்கள் வந்து புணருது அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் வரும். நார்மலா இப்படி புணர்ந்துடக்கூடாது. அதே மாதிரி விலக்காய் அப்படிங்கும் பொழுது வில கூட்டல் காய். இப்ப என்ன பண்ணுவீங்க? ஓகே, வருமொழியில கா, அப்ப இக்கு கூட்டல் லா. அப்போ வல்லின மெய்யெழுத்துல ஆரம்பிக்குது. வல்லின மெய்யெழுத்து வந்தாலே இந்த இடத்துல ஒரு வல்லினமானது தோன்றும். அப்ப வில கூட்டல் இக்கு கூட்டல் காய். அப்ப விளக்காய் அப்படின்னு எழுதிட கூடாது. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா இந்த விலங்கிறது ஒரு மரம். இப்ப ஒரு மரத்துடைய பெயரை ஒரு மரத்தினுடைய பெயர் இறுதியில் ஒரு உயிரெழுத்து கொண்டு முடியும் பொழுது இணைந்தால் இந்த மாதிரி வல்லின மெய்யெழுத்தானது வரக்கூடாது. அதற்கு பதிலாக இதற்கு இனமான மெல்லின மெய்யெழுத்தானது வரணும். மெல்லின மெய்யெழுத்து க ஞ. கக்கான இனமான மெல்லின மெய்யெழுத்து என்னன்னா நா. அப்ப இந்த நாவத்தான் இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? புரிஞ்சுதான்? சோ இவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூங்கிற பெயரோடு வல்லின மெய்யெழுத்தும் வரும், மெல்லின மெய்யெழுத்தும் வரும். ரெண்டுமே வரும். ஓகேங்களா? சோ இப்ப பூ கூட்டல் கொடிங்கும் பொழுது கோங்கிறது என்னது? இக்கு கூட்டல் ஓ. அப்ப இக்கு கூட்டல் ஓனா இந்த இடத்துல பூக்கொடின்னு வருமா பூங்கொடின்னு வருமானா ரெண்டுமே வரும். அப்ப இந்த இடத்துல இக்குக்கு இனமானது இங்கு. அப்ப பூங்கொடி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் பூ கூட்டல் சோலை. சோங்கிறது என்னது? இச்சு கூட்டல் ஓ. அப்ப இச்சுக்கு இனமான மெல்லின மெய்யெழுத்து என்னது? இச்சுக்கு நேரா இஞ்சு. அப்ப பூஞ்சோலை அப்படின்னு வந்துடும். அதுவே பூந்தொட்டி அப்படிங்கும்போது பூ கூட்டல் தொட்டி பூந்தொட்டி. இந்த இடத்துல இக்கு இத்து இப்பு வரிசையில தான் வருது. அப்ப இத்து வரிசையில வந்தாலே இது பூங்கிறது மட்டும் வரும்பொழுது மெல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? வல்லினத்தோடு மெல்லினம் மிகும் அப்படிங்கும் பொழுது இப்போ இத்துக்கு இணையான மெல்லினம் இது என்னன்னா நா. அப்ப இந்து அப்படிங்கறதா வரணும். அப்ப பூந்தொட்டி அப்படின்னு வரணும். ஓகேங்களா? சோ இதுதான். அதே மாதிரி பூக்கூட்டல் கூடை. பூ கூட்டல் கூடை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல பூங்கிறது இக்கு கூட்டல் ஊதான. அப்ப பூங்கூடைன்னு வரும், பூக்கூடைன்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பூங்கிறது மட்டும் வரும் பொழுது வல்லின மெய்யெழுத்துக்களும் மிகும், மெல்லின மெய்யெழுத்துக்களும் நடுவுல வரும். ஆனா மெல்லினம் வரதுதான் வந்து சரியான விடையாக வரும். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இயல் அதாவது எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. எழுத்துடைய வகை. எழுத்து வகைனா உயிர் முதலா, உயிர் ஈரா, மெய் முதலா, மெய் ஈரா அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல படிச்சோம்ல, அதை பொறுத்த சொல்றாங்க. இயல் அப்படிங்கிறோம். இயல்ங்கிறது எதுல தோன்றுது? ஈங்கிறது ஒரு உயிர் எழுத்து. அப்ப உயிர் எழுத்துல தோன்றுது. அப்ப உயிர் முதல். அடுத்தது இதுல இல்லுல முடியுது. அப்ப மெய் வந்து ஈராக கொண்டிருக்கிறது. அப்ப முதலில் உயிரெழுத்தும் இறுதியில் மெய்யெழுத்தும் கொண்டிருக்கிறது. அப்ப முதலில் உயிரெழுத்து வருவதை உயிர் முதல்னும், இறுதியில் மெய்யெழுத்து வருவது முதல்ல உயிரெழுத்து வருவது உயிர் முதல்னும், இறுதியில் மெய்யெழுத்து வருவதனை மெய் ஈறு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உயிர் முதல் மெய் ஈறு அப்படிங்கறதா இதற்கு சரியானது. அப்ப ஆங்கிறதா இதற்கு சரியானது. ஓகேங்களா? இப்ப புதிது அப்படிங்கும் பொழுது பூங்கிறது என்னது? இப்பு கூட்டல் ஊ. அப்ப எதுல தொடங்குது? மெய்யெழுத்துலதான் தொடங்குது. அப்ப மெய் முதல். மெய்யெழுத்துல தொடங்குது. மெய் முதல். டூ அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஊ. அப்ப இத்து கூட்டல் ஊனா எதுல முடியுது? உயிரெழுத்துல முடியுது. ஊங்கிறது என்னது? உயிரெழுத்து. அப்ப மெய் முதல் உயிர் ஈராக கொண்டிருக்கக்கூடியதான் இந்த புதிது அப்படிங்கிறது. அப்ப மெய் முதல் உயிர் ஈர் எது? 4வது ஆப்ஷன். அப்ப இதுக்கு 4. ஓகேங்களா? அடுத்தது ஆணிங்கும் பொழுது ஆங்கிறது எது? ஒரு உயிரெழுத்து. அப்ப உயிரை முதலாக கொண்டு தொடங்குகிறது. உயிர் முதல். நீ அப்படிங்கறது எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல்
ஈ அப்படின்னு பிரிப்புமா? அப்ப உயிரை முதலாக கொண்டு உயிரை ஈராக கொண்டு முடிகிறது. அப்ப உயிர் முதல் உயிர் ஈறு அப்படிம்போம். அப்ப இதுக்கு இதுதான் கரெக்டானது. ஓகேங்களா? அடுத்தது வரம் அப்படிங்கும் பொழுது வ அப்படிங்கிறது இவ்வு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அப்ப மெய்யெழுத்தை முதலாக கொண்டு மெய்யெழுத்தை ஈராக கொண்டும் முடிகிறது. அப்ப மெய் முதல் மெய் ஈறு அப்படிங்கறதா சரியானது. அப்ப இதுக்கு ஆப்ஷன் இ தான் வந்து சரியான விடை. புரிஞ்சுச்சுங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல்வகைகளால் பொருத்துக அப்படின்றாங்க. இப்போ இங்க பாருங்க, செல்வி செல்வி அப்படிங்கும் பொழுது செல்வி கூட்டல் ஆடினால்ன்றோம். இப்ப நிலைமொழியுடைய இறுதி எழுத்த பாருங்க, வி விங்கிறது எப்படி இவ்வு கூட்டல் ஈன்னு வரும். அப்ப நிலைமொழியானது எதுல முடியுது? உயிரை ஈராக கொண்டு முடிகிறது. அப்போ இது வந்து உயிர் ஈறு. அடுத்தது ஆடினால் அப்படிங்கும் பொழுது உயிரை முதல் எழுத்தாக கொண்டு வருகிறது. அப்ப உயிர் ஈறு, இது உயிர் முதல். அப்ப உயிர் ஈறு உயிர் முதல் அப்படிங்கறதா இந்த ஒன்னுக்கு சரியானது. ஓகேங்களா? அடுத்தது பாலை கூட்டல் திணைங்கும் பொழுது நிலைமொழியுடைய இறுதி எழுத்து என்னது? லை. லைங்கிறது எப்படி பிரிப்போம்? இல்லு கூட்டல் லை. இப்ப உயிரெழுத்துல முடியுது. நிலைமொழியானது எதுல முடியுது? உயிரெழுத்துல முடியுது. அப்ப உயிர் ஈராகவும், அப்ப உயிர் ஈறுங்கிறதா அடுத்து வரணும். அடுத்து திணை அப்படிங்கும் பொழுது தீங்கிறது எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்ப இது மெய்யெழுத்து முதலை கொண்டு வருமொழியானது மெய்யெழுத்தை முதன்மையாக கொண்டு தொடங்குகிறது. அப்ப மெய் முதல் அப்படின்னு வரணும். அப்ப முதல்ல வந்து பாலைங்கிறது உயிர் ஈறு, திணைங்கிறது மெய் முதல். அப்ப உயிர் ஈறு பிளஸ் மெய் முதல்ங்கிறதா இரண்டாவதா வரக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது கோல் கூட்டல் ஆட்டம். இல்லனாவே நிலைமொழியானது மெய்யெழுத்தை கொண்டு முடிந்திருக்கிறது. அப்ப மெய்யை கொண்டு முடிகிறது. ஈரெழுத்தானது இறுதி எழுத்தானது மெய்யெழுத்தாக இருக்கிறது. அதனால் இதனை மெய் ஈறு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கோல்ங்கிறது மெய்யீறு. அப்ப மெய்யீறு. இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது ஆட்டம் அப்படிங்கும் பொழுது முதல் எழுத்து என்னது? உயிரெழுத்து. அப்ப உயிர் முதலாக வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக அமைவதனால் இது உயிர் முதல். அப்ப மெய்யீறு உயிர் முதல் அப்படிங்கறதா இந்த மூன்றாவது. அப்ப மூன்றாவது ஆப்ஷன் மெய்யீறு உயிர் முதல். மண் சரிந்தது அப்படிங்கும் பொழுது மெய் ஈராகவும் நிலைமொழியில் மெய்யெழுத்தை ஈராகவும் சரிந்தது அப்படிங்கும் பொழுது சாங்கிறது இச்சு கூட்டல் ஆ. அப்ப இதுல மெய்யெழுத்து தான் முதல் எழுத்தாக வருகிறது. அப்ப மெய் ஈராகவும் இந்த இரண்டாவது பொறுத்த வரைக்கும் மெய் முதலாகவும் வருகிறது. அப்ப நான்காவது. ஓகேங்களா? அடுத்தது சேர்த்து எழுதுக. இப்ப பாருங்க, இதுலதான் நீங்க சிக்குவீங்க. தமிழ் கூட்டல் பேசு அப்படிங்கும் பொழுது தமிழ் பேசுன்னு தான் வரும். நடுவுல எந்த ஒரு வல்லின மெய்யெழுத்தும் மிகாது. ஏன் மிகாது அப்படிங்கிறதுக்கு வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். தமிழ் பேசு அப்படிங்கும் பொழுது அத வந்து தமிழ் பேசு அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்றோம்? தமிழ பேசு அப்படிங்கறதுதான். அப்ப தமிழை பேசுங்கிறதா தமிழ் பேசு அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. அப்ப தமிழை பேசு, அதாவது தமிழை பேசு அப்படிங்கறதா தமிழ் பேசு. அப்ப இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயானது மறைந்து வருகிறது. இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அந்த இடத்தில் வல்லினமானது மிகாது அப்படிம்பாங்க. சோ அப்ப இந்த இடத்துல என்னதான் இப்ப வரிசையிலேயே இந்த வருமொழியானது தோன்றினாலும் கூட இந்த இடத்துல வல்லின மெய்யானது மிகாது. காரணம் தமிழை பேசு அப்படிங்கறதா தமிழ் பேசு அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும் பொழுது ஐயானது இந்த இடத்தில் மறைந்து வருகிறது. அதனால அப்படியே இயல்பாகத்தான் புணரும். அப்ப தமிழ் பேசு அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா தமிழ் பேச்சு அப்படின்றோம். இது வந்து ஒரு தமிழ் பேச்சுன்னு தான் சொல்றோம். அப்ப பேச்சு வருமொழியுடைய முதல் எழுத்து என்னது? பே. பேங்கிறது இப்ப கூட்டல் ஏன்னு வருதா? அப்ப இப்பு, அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வல்லின மெய் எழுத்துல வருமொழி வந்தாலே அந்த இடத்துல ஒரு மெய்யெழுத்தானது தோன்றும் அப்படிம்போம். ஆனா இந்த இடத்துல இப்பு கூட்டல் ஏங்கும் பொழுது இப்பானது இந்த இடத்துல தோன்றும். ஏன் அப்படின்னா தமிழ் பேச்சு தான். தமிழை பேச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். தமிழை பேசுன்னு சொல்லுவோம். ஆனா தமிழை பேச்சு, தமிழ் பேச்ச வந்து தமிழை பேச்சுன்னு சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல எதுவும் மறையலாம் இல்ல. அப்போ இயல்பாக இருக்கிறது அப்படிங்கும் பொழுது தமிழ் கூட்டல் இந்த வல்லின மெய் இல்லால் தோன்றுவதனால் இந்த இடத்துல ஒரு வல்லின மெய்யானது இங்க நடுவுல தோன்றும். அப்ப தமிழ் பேச்சு அப்படின்னு மாறுபடும். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். தமிழை பேசு அப்படிங்கறதா தமிழ் பேசு. அப்ப லை ஐயானது இந்த இடத்துல மறைந்து தமிழ் பேசு அப்படின்னு வருது. அப்ப இந்த மாதிரி ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அந்த இடங்களில் வல்லினமானது மிகாது. அந்த இடத்துல வல்லின மெய் எழுத்தானது ஒன்று தோன்றாது. ஓகேங்களா? அதனாலதான் இந்த இடத்துல அப்படியே எழுதணும். ஆனா இங்க அப்படி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. தமிழை பேச்சு அப்படின்னு வராது. தமிழ் பேசு தமிழை பேசுன்னு சொல்லலாம். ஆனா தமிழை பேச்சுன்னு வராது. சோ அப்ப இயல்பாக நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த
மாதிரி இக்கு, இச்சு, இத்து இப்போ வரிசையில வருமொழியுடைய முதல் எழுத்து அமைந்தால் இந்த இடத்துல ஒரு வல்லின மெய்யெழுத்தானது தோன்றும். அப்ப இது எங்க தொடங்குதோ அதே வல்லின மெய்யெழுத்து தான் இந்த இடத்துல வரும். அப்ப தமிழ் பேச்சு அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது கைகள் அப்படிங்கும் பொழுது சேர்த்து எழுதும் பொழுது மேம் இந்த இடத்துல காங்கிறது இக்கு கூட்டல் ஆ தானே. அப்ப வல்லின மெய்யெழுத்துல தானே வருமொழியானது தோன்றுது. அப்ப இந்த இடத்துல கைகள் அப்படின்னு இக்கு போடணுமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துலயும் வல்லினமானது மிகாது. ஏன் அப்படின்னா இந்த கை, பை இந்த மாதிரி வரக்கூடிய ஐகார ஓரெழுத்து உயிர், அதாவது ஐகார உயிர்மெய் ஒரு ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஐகாரம் அப்படின்னா ஐயால முடியக்கூடியது. ஒரு எழுத்தால, ஒரு எழுத்து தான், அதுலயே பொருள் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஐகார உயிர்மெய் எழுத்து. கைங்கிறது என்னது? இக்கு கூட்டல் ஐ தான் கை. அப்ப இது ஒரு உயிர்மெய் எழுத்து. ஐகார உயிர்மெய் எழுத்து ஆனது ஓரெழுத்து மொழியாக வரும் பொழுது இந்த வல்லினமானது மிக கூடாது. இந்த இடத்துல இக்குங்கிறத போடக்கூடாது. ஓகேங்களா? அப்ப கைகள் அப்படின்னே தான் புணரும். அடுத்தது பூக்கள் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இக்கு கூட்டல் ஆதான் வந்து க அப்படிங்கிறோம் வருமொழியில. அப்ப இந்த இடத்துல இக்கானது என்ன ஆகும் அப்படின்னா புணரும். ஓகேங்களா? அப்ப பூக்கள் அப்படின்னு வரும். ஏன்னா இக்கு, இச்சு, இத்து வரிசையில வந்தாலே நம்ம என்ன பண்ணோம்? மெய்யெழுத்தை இங்க போடணும். அப்ப பூக்கள் அப்படின்னு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உடன்படுமை கேட்டிருக்காங்க. உடன்படுமை ரொம்பவே எளிமையான ஒன்று. பூ கூட்டல் இனம். பூ கூட்டல் பூவை எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஊ. சோ வருமொழியோடைய இறுதி எழுத்து ஈயாகவோ, ஈயாகவோ, ஐயாகவோ இருந்தால் மட்டும்தான் யகரம் வரும். ஓகேங்களா? யகர மெய்யானது வரும். வேற என்னவாக இருந்தாலும் அது என்ன வரும்? வகர மெய் தான் வரும். அப்ப இந்த இடத்துல வகர மெய் தான் வரும். அப்ப பூ கூட்டல் இவ்வு கூட்டல் இனம் அப்படின்னு தான் வரும். சோ அப்ப உடன்படுமை இவ்வும் ஈயும் சேர்ந்து வீணு மாறிடும். அப்ப இது என்னன்னு வந்துரும்? பூவினம் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்க இசை இனிது. நிலைமொழியோட ஈற்றெழுத்து சை. சைங்கிறது என்னது? இச்சு கூட்டல் ஐ. அப்ப ஐயாக வந்தால் உடன்படும் மெய் என்னவாக வரும்? யகரமாக வரும். அப்ப ஈங்கிறது இந்த இடத்துல தோன்றும். அப்போ இசை கூட்டல் ஈ கூட்டல் இனிது அப்படிங்கும் பொழுது இந்த ஈயும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கும் பொழுது இசை இனிது அப்படின்னு மாறிடும். இனிக்கிறது, இசை இனிக்கிறது அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது திரு கூட்டல் அருட்பா. திரு ரூ அப்படிங்கிறது என்னது? இரு கூட்டல் ஊ. அப்போ இந்த இடத்துல உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து வந்தா உடன்படு மெய் வரணும். உடன்படு மெய்ங்கிறது நிலை எழுத்தோடைய நிலை மொழியோடைய ஈரெழுத்தை பொறுத்து மாறுபடும். ஈ வந்துச்சு, ஈ ஐ வந்துச்சுன்னா யகர மெய்யெழுத்தும், இது இல்லாம வேற எது வந்தாலும் வகர மெய்யெழுத்து வரும். அப்ப இந்த இடத்துல ஊ வருது, அப்ப வகர மெய்யெழுத்து வரும். அப்ப திரு கூட்டல் இவ்வு கூட்டல் அருட்பா அப்படின்னு வரும். அப்போ இதுல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இவ்வு கூட்டலா வான்னு மாறும். அப்ப திருவருட்பா அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த சே அடிக்கு மட்டும் சே ஈ கூட்டல் அடினும் மாறும். சே இவ்வு கூட்டல் அடினும் மாறும். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது சே அடினும் மாறும், சே வடினும் மாறும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து சே அப்படிங்கிறது என்னது? இச்சு கூட்டல் ஏ. அப்ப இந்த ஏகாரம் வந்துச்சு அப்படின்னா யகர மெய்யெழுத்தும் வரும், வகர மெய்யெழுத்தும் மிகும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடியது. இத பாத்தீங்க அப்படின்னாலே இந்த மோஸ்ட்லி வந்து இந்த பூ வருது அப்படின்னா வல்லினத்துக்கு பதிலா மெல்லினம் தான் வரும். ஒரு சில நேரங்கள்ல தான் இந்த வல்லின மெய்யெழுத்துக்களானது தோன்றும். இப்ப பூக்கூடை அப்படிங்கிறது பூங்கூடைன்னு வரும், பூக்கூடைன்னு வரும். ஆனா இப்ப பூக்கள் அப்படிங்கிறது பூங்கல்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? சோ அப்ப இந்த இடத்துல வல்லினம் தான் வரும். பூங்கல், பூக்கூட்டல்கள் பூக்கள் அப்படின்னு தான் வரும். பூங்கல் அப்படின்னு வராது. அதுவே பூக்கூட்டல் கொடி பூங்கொடி, பூக்கொடி ரெண்டுமே வரும். ஓகேங்களா? சோ அதனால அது அந்த இடத்தை பொறுத்து மாறுபடும். சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மா கூட்டல் பழம் மாம்பழம், விளக்கூட்டல் காய் விளங்காய். சோ இதுல மெல்லினம் மெய்யெழுத்து தான் மிகும். ஏன் மெல்லின வல்லின மெய்யெழுத்தே தொடங்கியிருந்தால் கூட வருமொழியில் முதலெழுத்து வல்லின மெய்யெழுத்தாக இருப்பினும் கூட மெல்லின மெய்யெழுத்து தான் தோன்றும். அதற்கு காரணம் ஒரு மரத்தின் பெயர் உயிரெழுத்தை ஈரெழுத்தாக கொண்டு முடிந்தால் மெல்லின மெய்யெழுத்து தான் அந்த இரு சொற்களும் சேரும் பொழுது மிகும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது புணர்ச்சியும் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புணர்ச்சியை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை
உங்களுக்கு எளிதா இருக்கும். இதற்கு மெயினான ரீசன் என்னன்னா, அது இங்க பாத்தீங்கல்ல, இப்ப இங்க சேர்த்தெழுதுக இருந்துச்சு. இந்த 4ல கைகள் தப்பு பண்ணியிருப்போம். தமிழ் பேசும், தமிழ் பேச்சு இப்பு போட்டிருப்போம். இங்கேயும் இக்கு போட்டிருப்போம். ஆனா போடக்கூடாது. அதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப புணர்ச்சி விதி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாரிதான். திருவருட்பா வா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பூவினம் அப்படிங்கிறது எப்படி வீயா மாறுச்சு? பூவினம் எப்படின்னு மாறுச்சு? சோ இது எல்லாமே இந்த புணர்ச்சி விதிகள் தெரிந்தால் தான் உங்களால சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக சரியா எழுத முடியும். அதனால தெளிவா கத்துக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அத அடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? For more videos, stay tuned with Be a Book. Thank you.